நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிற அரசியல் ஆளுமை, சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகர முன்னாள் மேயர், திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மேயராக இருந்தவர். சென்னை கடந்த மேயர் தேர்தலில் போட்டியிட்டு லட்சக்கணக்கான ஓட்டுகளை வாங்கியவருங்கிற முறையில் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிர்கட்சிகளுக்கு போதிய கால அவகாசம் அளிக்கலைன்னு திமுகவிலிருந்து பெரும்பாலான கட்சிகள் சொல்லியிருக்கீங்க. அக்டோபர் 26 ஒரு புதிய உள்ளாட்சி பதிவுகள் நிரப்பப்படணுங்கிறது ஏற்கனவே இருந்தவருங்கிற முறையில் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது எப்படி ரொம்ப கால அவகாசம் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நியாயமான ஒன்றா இருக்கும்? இல்லை, இப்போ அக்டோபர் 26க்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அரசுக்கும் தெரியும். எனவே அரசு தரப்பினர் இது என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசத்தை முன்கூட்டியே தந்திருக்க வேண்டும். அதை விடுத்து ரொம்ப ஷார்ட் பீரியடில், அதாவது 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடுனாங்க. அந்த சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உடனே என்ன செய்திருக்க வேண்டும்? அந்தந்த அமைப்புகளில், எந்தெந்த வார்டுகளில், எந்தெந்த நகராட்சிகளில், எந்தெந்த பேரூராட்சிகளில், எந்தெந்த அமைப்புகளில் பெண்களுக்குரியது, ஆதி திராவிடருக்குரியது என்கின்ற அந்த இடஒதுக்கீட்டினை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க வேண்டும். அதில் ரொம்ப காலம் கடத்திட்டு வந்துட்டாங்க. ஆளுங்கட்சியின் சார்பில் மட்டும் ஒரு அறிக்கை வருகிறது. 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை கேட்பு மனுக்களை பெறுகலாம், கொடுக்கலாம், விருப்ப மனுக்களை தரலாம் என்கின்ற அறிவிப்பு வருகிறது. எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி. தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை. இன்னமும் எந்த வார்டில், சென்னை போன்ற இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது நகராட்சிகளாக இருந்தாலும் சரி, எங்கே பெண்கள், எங்கே ஆண்கள், எங்கே ஆதி திராவிடர் என்கின்ற எந்த விவரமும் இல்லாத நிலையில் அதிமுகவினர் மட்டும் எப்படி விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள் என்கின்ற கேள்வி எல்லாரிடத்திலும் எழுந்தது. அதற்கு பிறகுதான் தெரிந்தது, தமிழக தேர்தல் ஆணையமும் அதிமுகவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற கூட்டணி அவர்களிடத்திலே மட்டும் இது பெண்களுக்கானது, எனவே பெண்கள் மட்டுமே விருப்ப மனுக்களை தரலாம், இது ஆண்களுக்கானது, ஆண்கள் மட்டுமே விருப்ப மனுக்களை தரலாம் என்கின்ற அந்த நிலை வந்தது. அதற்கு பிறகுதான் திமுக கழகம் எல்லா இடங்கள்லையுமே விண்ணப்ப மனுக்கள் தாங்கன்னு சொல்லி 19ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் சொன்னாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. அறிவித்த அதாவது சாயந்தரம் 6:15 மணிக்கு பத்திரிகையாளர்கள் கூட்டம் உண்டு தேர்தல் ஆணையர், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ எந்த அளவுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்தே புரிந்து கொள்ளப்படும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று மாலை 6:15 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தேதிகள் அறிவிக்கப்படுகிறது. அறிவித்த உடனே சொல்லுகிறார், நாளையிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடக்கம். வேட்புமனு தாக்கல் தொடக்கம் என்று அறிவித்துவிட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்குகிற போதே அதிமுகவின் தலைமை வேட்பாளர் பட்டியலும் வெளியிடுகிறது. அவங்க தயாராக இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் தயாராவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது என்பதுதான் குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ ஒரு மற்ற கட்சிகளுக்கு எப்படின்னு தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சி, 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி. உங்களுக்கு 26ஆம் தேதிக்குள்ள தேர்தல் வருகிறது. 50% இடஒதுக்கீடு. இப்போ நாங்கள் தயாராக இருக்கோம். வணக்கத்திற்குரிய முன்னாள் துணை முதல்வர் தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ரெடி, நாங்கள் தயார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு, களம் காண்பதற்கு திமுக தயாராகவே இருக்கிறது. சட்ட ரீதியிலான போரானாலும் இவர்கள் முன்கூட்டியே கால அவகாசம் தந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தோடு தான் நாங்கள் இணைந்திருக்கோம். திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சில வழக்குகள் வேற பதியப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல் நடைபெறுகிற போதும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒரு தேர்தல் தொடர்பான வழக்குகள் எந்த அளவுக்கு பலனளிக்கும்னு திமுக நம்புது? இல்லை, இப்போ அங்கே கேட்டிருக்கிறதெல்லாம் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிற தேர்தல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அந்த இயந்திர ஓட்டுப்பதிவு என்பது இருக்க வேண்டும் என்பது. அதாவது இதில் முறைகேடு நடக்கக்கூடாது. அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் உள்ளே அந்த வாக்கு எண்ணுகிற மையங்களில் அந்த வெப் கேமரா இருக்கணுங்கிறது, வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச தேவைகளாவது இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த நோக்கம்தான் இன்றைக்கு வழக்குகள். அந்த நீதிமன்றங்களின் மேல் நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் தேதி தள்ளி போகாவிட்டாலும், தேர்தலை உயர்நீதிமன்றம் தலையிட்டு தள்ளி வைக்காவிட்டாலும், நிச்சயம் தேவைகள் என்கின்ற ஒரு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை உயர்நீதிமன்றம் செய்து தரும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் வழக்கு மன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து குளறுபடிகள் இருந்தது. அதை கலைந்துட்டு தான் நீங்கள் தேர்தலை நடத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு தான் நடந்திருக்கிறது. இப்போதும் அதே வாக்காளர் பட்டியலை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இப்போதும் அந்த குற்றச்சாட்டை வைக்க திமுக விரும்புகிறது. நிச்சயம் இந்த வாக்காளர் பட்டியலை நேரடியாகவே ஆய்வு செய்து கொண்டிருப்பவன் என்கின்ற நிலையில் எனக்கு களத்தின் யதார்த்த நிலை தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போதும் கூட சொல்லுகிறேன், எந்த தேர்தல் அதிகாரி என்னுடன்
ஒரு கல ஆய்வுக்கு வந்தால் நான் வர தயாராக இருக்கிறேன். அது எந்த தொகுதியாக இருந்தாலும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 to 30,000 வரை இறந்தவர்களுடைய பெயர்கள் அப்படியே இருக்கிறது. இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் நிலை அப்படியே இருக்கிறது. 3, 4 என்கின்ற வகையில் ஒரே பக்கத்தில் கூட 3, 4 பேர் இருக்கிறது. ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த டேட்டாவை எடுத்தோம்னா 2 பேர் இருந்தால் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடலாம். அந்த வேலையை கூட பண்ணாமல் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு என்பது திமுக கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியிலும் இது சம்பந்தமாக தொடர்ந்து புகார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனாலும் கூட அவங்க பண்ணலங்கிறதா வருத்தம். வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கு, போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கிற உங்க குற்றச்சாட்டு உண்மைனா எப்படி வெறும் 1.1% வாக்கு வித்தியாசத்தில் திமுக அதான் இதையும் தாண்டி தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு 18 இடங்கள்ல 23,383 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு 18 இடங்களில் வெற்றி வாய்ப்புக்கான அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் திமுக சார்பில். வெறும் 23,000 இடங்களில் 18 இடங்களை இழந்திருக்கிறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன குளறுபடிகளால் தான் நானும் கூட ஏற்கனவே சட்டமன்றத்திலே சொன்னேன். 24,886 வாக்குகளில் தபால் வாக்குகள் செல்லாத வாக்குகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நானும் கூட அங்கே சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். அது சபை குறிப்பில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் என்ன விஷயம்னா, வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துபவர்களே அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களின் 3.5 லட்சம் வாக்குகளில், அந்த தேர்தல் பணிக்கு வருகிறவர்களுடைய வாக்குகளில் 24,886 வாக்குகள் எப்படி செல்லாமல் போகும்? நாங்கள் அரசு ஊழியர்களை பார்த்து கேட்கிற போது, என்ன இவ்வளோ ஓட்டு செல்லாத ஓட்டாக இருக்க உங்களுதுன்னும் போது அவங்க சிரிக்கிறாங்க. எப்படிங்க இது சாத்தியம்? நாங்கள் ஓட்டை போட்டு எங்கள் போலிங் ப்ரெசிடிங் ஆஃபீஸர்களை கொடுத்துட்டு வரோம், ஓட்டை சீல் போட்டு கொடுத்துட்டு வரோம். அவங்க தான் பொட்டியில் போட்டு பாதுகாக்கிறாங்க. இதில் சாதாரண வாக்காளர்கள் போடுற மாதிரி அந்த முறை இல்லை. அவங்க தான் வச்சுருந்து 1 மாதம் கழிச்சு தான் அது ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி செல்லாமல் வரும்? எங்களுக்கு என்ன தெரியாதா? 2 சிம்பிளில் எங்கள் முத்திரையை பதிச்சா இந்த ஓட்டு செல்லாமல் போயிடும்னு தெரியாதா? இது திட்டமிட்டு செய்யப்பட்டது. நாங்கள் ஒரு சிம்பிளுக்கு டிக் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க இன்னொரு சிம்பிளுக்கு டிக் பண்ணி ஓட்டை பிரித்து போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆக ஒரு 24,886 வாக்குகள் செல்லாத வாக்குகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 23,386 வாக்குகளில் 18 இடங்கள் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைந்து போயிருக்கு, இல்லாமல் போனது. ஆக இது ரெண்டுத்தையும் இணைச்சு பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வராமல் தடுத்ததில் இது யார் பங்கு, எங்கே நடந்தது, அதெல்லாம் வெட்ட வெளிச்சமான ஒன்று. இப்போ இந்த முறையாவது உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த போகிறது மாநில தேர்தல் ஆணையம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நடத்தினது இந்திய தேர்தல் ஆணையம் தான். அவங்ககிட்ட உங்களால் சட்ட ரீதியிலான போராட்டமோ அல்லது அலுவல் ரீதியிலான போராட்டமோ முடியலையா, வெற்றி பெற முடியலையா வாக்காளர் பட்டியலை திருத்துறதுல? இல்லை, வாக்காளர் பட்டியலை திருத்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நிறைய முறையிட்டும் கூட, நிறைய போராட்டங்களை நடத்தியும் கூட அது இன்னமும் சரி செய்யப்படாமல் இருப்பது என்பது அது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே இருக்கிற ஆக்கிரமிப்பு குடிசைகளை 10,000 குடிசைகளுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்து, சென்னையில் நிறைய அடையாறு ஆற்றின் ஓரம் வெள்ள பாதிப்புக்குள்ளானவர்களை வீடுகளை மாற்றினார்கள். மாற்றுகிற போது அங்கே அவர்களை கணக்கெடுத்து சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழில்நகராக இருந்தாலும், செம்மஞ்சேரியாக இருந்தாலும், பெரும்பாக்கமாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் வாக்காளர்களாக ஆக்கிவிட்டார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கேலிக்கூத்து என்னன்னா, நீங்கள் இங்கேயும் வாக்களிக்கலாம், நீங்கள் விரும்பினால் போய் சைதாப்பேட்டையிலும் வாக்களிக்கலாம், மயிலாப்பூரிலும் வாக்களிக்கலாம், ஆலந்தூரிலும் வாக்களிக்கலாம் என்று அதிகாரிகள் உத்தரவிடுகிறார்கள். நாங்கள் போய் கலெக்டரையும் கமிஷனரையும் பார்த்து கேட்குறோம், எப்படிங்க ஒரே ஆள் 2 இடத்துல ஓட்டு போடலான்னா, இல்லைங்க எங்களுக்கு ரூல் அது சொல்லுதுன்னாங்க. அப்போது சொன்னாங்க, அடுத்த தேர்தலில் இதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் நாங்கள். ஆனால் இன்னும் சரி பண்ணல. இப்போது திரும்பவும் அதே வாக்காளர்கள், ஆலந்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்மா காலனின்னு ஒன்று இருக்குது, இங்கே அம்பேத்கர் காலனின்னு ஒன்று இருக்குது, இங்கேயும் ஓட்டு இருக்குது, அங்கேயும் ஓட்டு இருக்குது. அது மாதிரி சைதாப்பேட்டையிலையும் கோட்டுப்புறத்து வாக்குகள் இருக்கிறது, சித்ரா நகர் வாக்குகள் இருக்கிறது. இந்த மாதிரியான குளறுபடிகள் இன்னமும் சரி செய்யப்படவில்லை என்பது வருத்தமான விஷயம் தான். இந்த தேர்தலில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான அம்சம் மறைமுக தேர்தல். நகராட்சி மாநகராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த மறைமுக தேர்தலை அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு சட்டசபையில் திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, வெளியிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்க. ஏன் இந்த முறையை எதிர்க்கிறீர்கள்? 96ஆம் ஆண்டு நேரடி தேர்தல், அதாவது ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு, 1973க்கு பிறகு சென்னை மாநகராட்சிக்கான தேர்தல் நடைபெற்றது என்பது 96ஆம் ஆண்டு. ஒரு 23 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் நேரடி தேர்தலாக நடந்து முதன்முறையாக இந்தியாவிலேயே
ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் என்கின்ற பெருமை வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களுக்கு இருந்தது. அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெற்ற மாநகராட்சி மன்ற தேர்தலிலும் அதே நேரடி தேர்தலில் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் நின்று பல்வேறு வகையான முறைகேடுகளுக்கு பிறகும் வெற்றி பெற்ற நிலை என்பது சென்னை மாநகர மக்கள் நன்கு அறிவார்கள். பிறகு 2006ஆம் ஆண்டு ஒரு பிரச்சனை எழுந்தது. அந்த நேரடி தேர்தல் மறைமுக தேர்தலாகவே திமுக ஆட்சி காலத்திலேயே மாற்றப்பட்டது. அதற்கான காரணம் அப்போது சொல்லவும் பட்டது. அப்போது தமிழகத்தில் இருந்த மாநகராட்சிகள் 6 மாநகராட்சிகளில் 2 மாநகராட்சிகள் வேறு வேறு கட்சிகள் இடத்தில் இருந்தது. 4 மாநகராட்சிகள் திமுக வசம் இருந்தது. இதில் இந்த 6 மாநகராட்சிகளிலும் கணிசமான மன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். எனவே பெரும்பகுதியான மன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மேயருக்கு இல்லாத பட்சத்தில் மேயரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்கின்ற ஒரு நிலை இருந்தது. எனவேதான் மன்ற உறுப்பினர்களின் மூலமே நேரடியாக மேயரை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறையை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ திரும்ப அதிமுக ஆட்சியில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது 2006இல் திமுக சொன்ன காரணத்தை இவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் நான் எழுந்து சொன்னேன், அப்போ 6 மாநகராட்சியில் 2 வேற கட்சிகள் காங்கிரஸ் கையில் இருந்தது, கோயம்புத்தூரும் திருச்சியெல்லாம் காங்கிரஸில் இருந்தது. 6ல் பெரும்பகுதியான மன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். எனவே மேயரின் செயல்பாடு என்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தமிழகத்தில் 12 மாநகராட்சிகள் இருக்கிறது. இந்த 12 மாநகராட்சிகளில் எல்லா இடங்களிலும் 70 முதல் 80% வரையிலான மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 12 இடங்களிலும் மேயர்களே அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே மன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மேயருக்கு இல்லாத பட்சத்தில் என்கின்ற கேள்வியே இல்லை. அப்படி இருக்கிற போது ஏன் இதை கொண்டு வந்தீர்கள்? இது மட்டும் இல்லை, இது எதிர்காலத்தில் எப்படி நீங்கள் அமைச்சர்களை நினைத்தால் மாற்றுகிறீர்களோ அதுபோல் மேயரை மாற்ற முடியவில்லை. எனவேதான் 5/4 பங்கு மன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மேயரை மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற அந்த சட்ட திருத்தத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது மேயர்களை அடிக்கடி மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்களிடத்தில் குதிரை பேரம் நடத்தி ஏதாவது தட்டுப்பாடு வருகிற போது அந்த இடங்களில் மேயரை வெற்றி பெற செய்வதற்குமான ஒரு நிலை என்றுதான் அன்றைக்கு குற்றம் சாட்டி பேசியிருக்கிறோம். வணக்கத்துக்குரிய தளபதி தான் அதை தொடர்ந்து எல்லா இடங்களிலேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2011 மேயர் தேர்தலில் நேரடியான போட்டியில் நீங்களும் தற்போதைய மேயர் துரைசாமியும் மோதினீங்க. ஒரு இந்த பாரம்பரியமிக்க சென்னை மாநகர மேயர் பதவிங்கிறது லட்சக்கணக்கான மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற வாய்ப்புக்கும் மாமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்குமான வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நேரடியான தேர்ந்தெடுக்கப்படுதல் இருக்கிற பெருமை பெரிய லெவலில் இதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு 46 லட்சம் வாக்காளர்களின் மூலம் நேரடியாக தேர்வு செய்யப்படுவது என்பது ஒரு மரியாதைக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு வாக்காளனும் நம் தேர்வில் சம்பந்தப்பட்டிருக்கிறான். எனவே நாம் இப்போ அங்கே பார்க்குறது என்ன பண்ணோம்னா கவுன்சிலரோட மெஜாரிட்டி பார்க்குறோம். அப்போ மக்களின் மனங்களின் மெஜாரிட்டி. எனவே நம்முடைய இந்த பொறுப்புக்கு இந்த நிலைக்கு காரணம் ஒவ்வொரு வாக்காளனும். எனவே அந்த வாக்காளனுக்கு சர்வீஸ் செய்ய வேண்டியது என்பது நம்முடைய கடமை என்கின்ற எண்ணம் நேரடி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். இல்லை, இப்போ இந்த முறை மறைமுக தேர்தலில் மேயரை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற அறிவிப்பு ஒவ்வொரு முறையும் அல்லது தேவைப்படுகிற போது மேயரை மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக மட்டும்தானா, இல்லை பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கு ஏற்ப மேயர் செயல்படுவாருங்கிற காரணத்துக்காக? இல்லை, எனக்கு தெரிந்து இப்பொழுது கூட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் ஒரு 4-5 பேர் மேயர் வேட்பாளர்கள் என்று நினைக்கிறவர்கள் ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிந்து நினைத்தால் ஆண்டுக்கு ஒருவர் என்கின்ற வகையில் மாற்றிக்கொள்வதற்கு வசதியாகத்தான் அப்படி ஒருப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் திமுக கழகத்தின் வேட்பாளரை பொறுத்தவரை அது 200 பேர் என்றால் 14 பேர் காங்கிரஸுக்கு போக மீதம் இருக்கிற அத்தனை பேருமே ஒவ்வொருவருமே மேயர் தகுதிக்குரிய வேட்பாளர்கள். அந்த அளவுக்கு திறமையானவர்களைத்தான் திமுக ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு அப்சர்வேஷன், சட்டமன்றத்தில் இது குறித்த விவாதங்கள் வருகிற போது போதிய எதிர்ப்பினை திமுக பதிவு செய்யவில்லையான ஒரு நீதியரசர் கேள்வி எழுப்பியிருந்தார். மறைமுக தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற மறைமுக தேர்தல் தொடர்பான மசோதா, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கிற விஷயங்கள்ல போதுமான அளவு விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடக்கலையா அல்லது போதுமான அழுத்தங்களை திமுக கொடுக்கலையா? இல்லை, இந்த சட்ட திருத்தம் வருகிற போது அதை எதிர்த்து பேசுகிற வாய்ப்பு என்பது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் கிடைக்கும். நகராட்சிக்கு தனியாக ஒருவர், மாநகராட்சிக்கு தனியாக ஒருவர், ஊராட்சி அமைப்புகளுக்கு ஒருவர். எனவே ஊராட்சி அமைப்புகளுக்கான அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து பேசிய வாய்ப்பு திரு ஏவாவேல் அவர்களுக்கு கிடைத்தது. நகராட்சிகளுக்கான சட்ட திருத்தத்தை எதிர்த்து பேசுகிற வாய்ப்பு தாம்பரம் எஸ்ஆர் ராஜாவுக்கு கிடைத்தது. மாநகராட்சிக்கான அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து பேசுகிற வாய்ப்பு திமுகத்தின் சார்பில் தளபதி அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டது. மிக சரியாகவே பொருத்தமாகவே முதலமைச்சரின் முன்னிலையிலேயே
இதை கொண்டு வருவதற்கான காரணத்தை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறோம். அது பதிவாகவும் இருக்கிறது. இதில் ஒன்றெண்டு செய்திகளை அவங்களுக்கு பாதகம் என்று நினைக்கிற செய்திகள், நல்ல செய்திகள், பார்லிமெண்ட் அதாவது அன்பார்லிமெண்ட் வேர்டுலாம் இல்லை, சரியான வார்த்தைகள் சொல்லப்பட்ட நிலையிலேயே கூட சபாநாயகர் அவருக்கு அது ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் உடனடியாக சபை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிற விஷயங்கள் இருக்கிறதே தவிர, ஆனால் பொருத்தமான விஷயங்கள் அதை எதிர்த்து பேசி இருக்கிறோம், பதிவு செய்தும் இருக்கிறோம். இந்த முறை அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் தற்போது பதவியில் இருக்கிற 8 மேயர்களுக்கு திரும்பவும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் இது உங்கள் கேள்வியிலேயே பதிலை புரிந்து கொள்ளலாம். காரணம், 8 மேயர்களுக்கு 12 பேரில் 8 பேர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றால் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கே பிடிக்கவில்லை என்று தான் அர்த்தம். இப்போ திமுக கழகத்தின் சார்பில் வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் 96இல் பொறுப்பேற்றார்கள், 2001ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார்கள். அவர் பொறுப்பேற்ற போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார்கள். அரசின் சார்பில் ஒரு சட்ட திருத்தத்தை அவசரமாக கொண்டு வந்து ஒருவர் இரு பொறுப்பில் இருக்கக்கூடாது என்கின்ற சட்ட திருத்தத்தின் மூலம் அவர் மேயர் பொறுப்பிலிருந்து அதிமுக அரசினால் விலக்கி வைக்கப்படுகிற அந்த சூழல் ஏற்பட்டது. அதேபோல் 2006ஆம் ஆண்டு என்னை அந்த மேயர் பொறுப்புக்கு பரிந்துரைத்து 2006இல் பொறுப்பேற்ற நான் ஒரு 2 மாத காலத்திற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு உரையாடலில் திமுக மாநகராட்சி நிர்வாகம் முக்கியமான முடிவுகளை இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வருகிற வரை எடுக்கக்கூடாது என்று சொன்னபோது உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே 99 பேர் ராஜினாமா செய்துவிட்டு மறு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மீண்டும் 2வது முறையாக நமக்கே வாய்ப்பு தந்தார்கள். ஒரு 2 மாத காலம் பொறுப்பில் இருந்ததற்கு பிறகு மீண்டும் தேர்தல், மீண்டும் 2வது முறையாகவும் திமுக நமக்கு வாய்ப்பு தந்தது. இப்போது சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பினை தந்திருக்கார்கள். இப்படி அதிமுகவை பொறுத்தவரை 12 பேரில் 8 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. 160 170 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் 130 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு கல்தா என்று பத்திரிகைகளில் செய்தி வருகிறது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடு சரியில்லை, உள்ளாட்சி அமைப்புகளில் அவருடைய பங்களிப்பு சரியில்லை என்றுதான் அர்த்தம். இல்லை, இப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டு அதிமுகவை பக்கம் வைப்பதில் இருக்கிற எல்லா நியாயங்களும் திமுக பக்கம் பொருந்தும். 2006 2011 2011 முடிகிற போது இன்னும் சொல்ல போனால் 2011 திமுகவினுடைய தோல்விக்கு சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் காரணம்னு பிரபலமாக எல்லா நாளிதழ்களும் அரசியல் தலையங்கம் எழுதுகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அதாவது அதை முற்றிலுமாக அப்படியே 100% மறுப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஓரிரு இடங்களில் தவறு நேருகிற போது வணக்கத்துக்குரிய தலைவர் கலைஞர்களும் தளபதி அவர்களும் நேரடியாகவே அழைத்து பேசி பத்திரிகைகளில் சிறு குற்றச்சாட்டு என்று வந்துவிட்டால் கூட நேரடியாக கண்டித்த நிலை என்பது இருந்தது. எனவே அவர்களை திருத்தி கொண்ட வரலாறும் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் அது இல்லை. தவறு செய்பவர்களை ஒரு பெரும்பாலும் எதிர்கட்சிகளாலும் பாராட்டப்பட்ட முன்னாள் மேயர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு இல்லாத பெரிய எதிர்ப்பு கவுன்சிலர்களுக்கு இருக்கிறது. ஏரியாக்குள்ள பக்கத்துல ஓட்டு கேட்டு வர முடியாத அளவுக்கான எதிர்ப்பு. நீங்க திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலையும் பாருங்க, அதிமுக வேட்பாளர் பட்டியலையும் பாருங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அடுத்த முறை அந்த கவுன்சிலருக்கு கொடுக்கறதுல ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. கட்சிக்குள்ள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வார்டுக்குள்ள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு கவுன்சிலர் ஒரே வார்டுல தொடர்ந்து இன்னைக்கு 5வது தடவையா நிக்க போறாரு. 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். பாலிடிக்ஸ்ல அது ரொம்ப ரேரான விஷயம். 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். நீலகண்டன் ஒரு கவுன்சிலர் இப்போ 2வது வாட்டி நிற்கிறார். அது மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரை 2 முறை 3 முறை 4 முறை என்று நிற்பவர்கள் நிறைய பேர் இருக்கவே செய்கிறார்கள். நானும் 200 பேர் 4 பேரை விட்டு நானும் 3 தடவை இது இல்லை, அது மாதிரி நிறைய பேர் சொல்றேன். அது மாதிரி நானும் ஒரு 3 தடவை நின்று இருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து தொடர்ச்சியாக நிற்பது என்பது மக்கள் மத்தியில் சிறந்த சேவை செயலாற்றினால் மட்டுமே நிற்க முடியும். அந்த மக்களின் மனதை வென்றால் மட்டுமே நமக்கு அது வாக்குகளாக வரும். எனவே நீங்கள் சொன்னதைப் போல எல்லா கட்சிகளிலும் 1-2 பேர் ஒரு சில பேர் தவறு செய்வது என்பதும் அதனால் அந்த மக்கள் வந்து அவங்கள திரும்ப தேர்ந்தெடுப்பதில் அந்த இது இருக்குது. ஆனால் பெரும்பகுதியாக நீங்கள் திமுகவின் அந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான் 90% பேர் மீண்டும் அதற்கான வாய்ப்புக்கு இல்லை. நீங்க எதிர்கட்சிகளாக இருக்கிற போது மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆளுங்கட்சியிலேயே கிடைச்சிருக்கு. 2006 ஆளுங்கட்சியா இருந்து முடிச்ச உடனே நீங்க அந்த வேட்பாளர் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% மேலானவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ அதிமுகவினர் வேட்பாளர் பட்டியல் தான் 130 பேருக்கு கல்தான் போடுறாங்க. அன்னைக்கு ஆனால் திமுக அந்த மாதிரி இல்லை, அவ்வளவு பேருக்கு. உங்களுக்கு இந்த முறை கடந்த முறை நீங்க அந்த பழைய கவுன்சிலருக்கு வாய்ப்பு கொடுத்ததுதான் தோல்விக்கான காரணம்னு தெரியல. அப்படி இல்லை. அன்னைக்கு சூழ்நிலை நமக்கு தெரியும். 2011 நம் திமுக தோல்வியுற்றதற்கான காரணங்கள் வெறும் இந்த காரணத்தை மட்டும் சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்கவே தோற்றுச்சு. 23 எம்எல்ஏ மட்டும் தானே ஜெயிச்சாங்க. 32 மாவட்டங்களில் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே ஜெயிச்சார்கள். சென்னையை பொறுத்தவரை ஒரே மாவட்டம் தான் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சேப்பாக்கத்தில் திரு ஜெய அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 23இல் 2 பேரை தந்தது அப்போதும் சென்னை தானே.
இந்த முறை கடந்த 5 ஆண்டு கால சென்னை மாநகராட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு மா சுப்பிரமணியன் என்ன மதிப்பிடுகிறார்? இல்லை, மதிப்பீடுன்றதை விட இப்போ ஏன்னா ஒரு எந்த விதமான பணியும் நடைபெறவில்லை என்பதை நான் மட்டும் இல்லை, சாதாரண ஒவ்வொரு சென்னை மக்களும் சொல்வார்கள். இப்போ திமுக ஆட்சி காலத்தில் ஒரு 16 மேம்பாலங்கள் சுரங்கப்பாதைகள் திட்டமிடப்பட்டு 10 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. 6 மேம்பாலங்களின் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது 10 மேம்பாலங்கள் என்று திட்டமிட்டு 9 மேம்பாலங்களை கட்டினார்கள். இந்த நிர்வாகத்தில் இன்னமும் ஒரு மேம்பாலத்திற்கு கூட திட்ட மதிப்பீடுகள் கூட தயாரிக்கப்படவில்லை. கடைசி கூட்டத்தில் கூட இன்றைய மேயர் சொன்னது சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறார். ஆக இந்த போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஒன்றையும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதேபோல் சென்னையில் மழைக்காலங்களில் ஏற்படுகிற மக்கள் அவதிக்கு ஒரு தீர்வு என்கின்ற வகையில் 1448 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால்வாய்களுக்கு என்று JNNURM திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு ஒரு 615 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறைக்கும் 833 கோடி ரூபாய் மாநகராட்சிக்குமாக தந்து அந்த 500 கிலோமீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்களை கட்டுவதும், சென்னையிலே இருக்கிற நீர்நிலைகள், அதாவது ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ராஜ்பவன் கால்வாய், ஜாபர்கான்பேட்டை கால்வாய், அசோக் நகர் கால்வாய், மாம்பலம் கால்வாய் போன்ற பல்வேறு கால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி காங்கிரீட் பெட் அமைப்பதற்கான அந்த பணிகள் என்பது எங்கள் காலத்திலே தான் தொடங்கப்பட்டது. சென்னையிலே ஒரு 4000 கோடி ரூபாய்க்கான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டு பூங்காக்களாக மாற்றப்பட்டது. மெரினா கடற்கரை உலக தரத்திற்கு மேம்படுத்தி தரப்பட்டது. சென்னையிலே மனவளர்ச்சி குன்றி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த, வயது முதிர்வினால் ஆதரவற்ற நிலையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த, டிராஃபிக் சிக்னல்களில் கை குழந்தைகளோடு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த 1839 பேருக்கு மறுவாழ்வு தரப்பட்டு அந்த நிலை என்பது அகற்றப்பட்டது. சுடுகாடுகளில் சென்னை போன்ற இடங்களில் பிணத்தை எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் ஒரு 7-8 ரூபாய் என்கின்ற அந்த நிலை இருந்தது. 1 ரூபாய் கூட செலவில்லாமல் எரிப்பதானாலும் புதைப்பதானாலும் இலவசம், ஃப்ரீசர் பாக்ஸ் இலவசம், வேன் இலவசம் போன்ற எல்லா இலவசங்களையும் அன்றைக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது. 78%, ஒரு 50% இருந்தது 95இல் +2வின் தேர்வு விகிதம். வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 78% வரை உயர்ந்தது. அந்த 78% திமுக நிர்வாகத்தின் காரணமாய் 90% வரை அந்த தேர்ச்சி விகிதம் வந்தது. அதேபோல் சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் மகப்பேறு மருத்துவமனைகளில் 10 மகப்பேறு மருத்துவமனைகள் மிகப்பெரிய அளவுக்கு, ஒவ்வொரு மருத்துவமனையும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து தரம் உயர்த்தப்பட்டு, ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அதற்கு முன்னால் எல்லாம் ஆண்டொன்றுக்கு 7000 பிரசவங்கள் தான் மாநகராட்சி மருத்துவமனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நாங்கள் பொறுப்பிலிருந்து விலகுகிற போது 22,000 மகப்பேறு மருத்துவ சேவை என்கின்ற வரை உயர்ந்தது. இது எல்லாமே திமுக மாநகராட்சியின் அன்றைய செயல்பாடுகள். ஆனால் இது எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒன்று, ஒரு அந்த இட்லி கடையை தவிர வேறு எதுவுமே அவங்க சொல்லிக்கொள்ளும்படியான சாதனை நிகழவே இல்லை என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். எனவே இதில் மார்க் கொடுக்கறதுங்கிறது, மார்க் எங்கே போய் மார்க் போகிறதுங்கிறது தெரியல. இப்போ சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த வருட டிசம்பர் மாதம் நடைபெற்ற பெருமழை வெள்ளத்தின் போது செயல்பாடுகள் கடுமையாக ஓரிரு நாட்கள் விமர்சிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு பெரிய லெவலில் மாநகராட்சி சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனால் அதையும் திமுக ஒரு எதிர்க்கட்சியாக குறை கூறுவதிலேயே குறியாக இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இல்லை, அந்த வெள்ளமே ஆட்சியினரின் அலட்சியத்தால் வந்ததுங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு. ஒரு வார காலம் சென்னை மக்கள் பட்ட அவதிக்கு குறைவே இல்லை. 100க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க அந்த வெள்ளத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. முதல் முறை வந்த வெள்ளத்தை மாநகராட்சி ஓரளவுக்கு திட்டமிட்டு தடுத்திருந்தாங்க. இல்ல, 2வது முறை நாம எதிர்பார்க்காமல் வந்த வெள்ளமே இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுக்கு முன்னால் பெய்த மழை என்று சொல்கிறார்கள். இல்லை, ரமணன் சார் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு கரெக்டாக செய்தியை சொல்லிட்டு போனார். ஒவ்வொரு பருவமழையும் சராசரி மழையின் அளவு 42 சென்டிமீட்டர், கடந்த ஆண்டு பெய்த மழையின் அளவு 63 சென்டிமீட்டர். ஆக கூடுதல் மழை என்பது 21 சென்டிமீட்டர். இந்த கூடுதல் மழை இதற்கு முன்னால் எப்போதாவது பெய்திருக்கிறதா என்றால் 2005ஆம் ஆண்டு இதை விட 3 மடங்கு பெய்திருக்கிறது. 2005 இதே டிசம்பரில் 3 மடங்கு மழை பெய்த போது கூட இந்த அளவுக்கு சேதமில்லை. அப்போதும் அதிமுக ஆட்சி தான். அதிமுக ஆட்சி இருந்த சமயத்திலேயே கடந்த ஆண்டு பெய்த மழையை விட 3 மடங்கு கூடுதலான பெய்த நிலையிலும் இந்த பாதிப்பு இல்லையே. இப்போ மட்டும் ஏன் அந்த பாதிப்பு வந்ததுன்னா, செம்பரப்பாக்கம் ஏரியை குறித்த நேரத்தில் குறித்த அளவுக்கான நீரை கிராஜுவலாக திறந்து விடாமல், ஒரே நேரத்தில் ஒரே இரவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல், முன்னறிவிப்பு எதுவும் செய்யாமல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன அடி திறந்தது தான் இந்த வெள்ள பாதிப்பு என்பதை படித்தவர்கள் அனைவருமே நன்றாக உணர்வார்கள். படித்தவர்கள் மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தின் மத்திய அமைச்சரே கூட அதை சொல்லி பாராளுமன்றத்தில் செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த வெள்ளத்திற்கு காரணம் அரசாங்கம். எனவே இந்த அரசாங்கம் வெள்ளத்தை சரி செய்து விட்டது என்று சொல்வது என்பது திரும்பவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நிறைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துவதாக இருக்கும்.
ஒவ்வொரு முறை ஆளுங்கட்சியாக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் உள்ளாட்சியிலையும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக மாறினா எதற்காக உள்ளாட்சி மன்ற தேர்தல்? கடந்த முறை நீங்க 12 மாநகராட்சியும் உங்ககிட்ட இல்லை. இந்த முறை ஆளுங்கட்சி ஆதரவோடு தான், அதுவும் தேர்தல் தேதி அறிவிக்கிற போதே நீங்க வந்து மாநில தேர்தல் ஆணையத்தோடு அதிமுக அரசு கூட்டணி அமைச்சிருக்குன்னு வெளிப்படையாக புகார் தெரிவிக்கிறீர்கள். அப்புறம் எதுக்கு போட்டி போடணும்? இல்லை, நிச்சயமா இந்த தேர்தலை பொறுத்தவரை அது அதிமுக காவல்துறையினரோடு கூட்டணி சேர்ந்து கொண்டாலும் சரி, அதிகார வர்க்கத்தோடு கூட்டணி சேர்ந்து கொண்டாலும் சரி, அல்லது தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி சேர்ந்து கொண்டாலும் சரி, நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். செயல்படாத அரசு, செயல்படாத மாநகராட்சி பாடம் கற்பிக்க வேண்டும். சென்னை மாநகரில் ஒரு செயல்படுகிற மாநகராட்சியாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியும் ஒரு உள்ளாட்சியிலும் செயல்படுகிற நிர்வாகங்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது. நிச்சயம் திமுக மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெறும். மக்களுக்கு வந்து செயல்படாத ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னா எதற்காக 2வது முறையாக அதிமுக அரசு? அதான் நான் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் நடந்ததை சொன்னேன். ஒரே ஒரு 24,886 செல்லாத வாக்குகள் 18 இடங்களை தீர்மானித்து. உங்க கணக்குப்படி ஆமா, 24,000 ஓட்டுகளை பதிவாகி இருந்தாலும் கூட ஒரு 18 நீங்க சரிபாய் வந்திருப்பீங்க திமுகவும் அதிமுகவும். அப்ப மக்கள் அதிமுகவை நிராகரிக்கிறாங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்பவும் போய் தானே. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நாம இன்னும் அன்புநாதனை மறந்துட முடியாது. 570 கோடி கண்டெய்னர்லாம் மறந்துட முடியாது. எவ்வளோ பணம் வந்து எவ்வளோ தாராளமாக வாக்காளர்களுக்கு நீராக இறைக்கப்பட்டது என்பதை எல்லாம் மறந்துவிட முடியாது. பொதுவா நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஒப்பிடுகிற போது இந்த 2 தேர்தலை விடவும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பதிவாகிறத நம்மளால தவிர்க்க முடியல. ஊடகங்களினுடைய கேமராக்கள் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணாலும் இன்னமும் அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் அது தொடர்கிறது. உள்ளாட்சி தேர்தல் என்பது, நாங்க நடத்துகிற தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒவ்வொரு முறையும் இருந்து கொண்டே இருக்கிற உணர்வு தான் இதுக்கு காரணமா? இல்ல, நிச்சயமா திமுக இல்லைன்னு சொல்லாதீங்க. திமுக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தின போது வன்முறை பெரிய அளவில், அதாவது இந்த வன்முறை சம்பவங்கள் தேர்தல் காலத்தில் நடைபெறுவது என்பது யாரும் விரும்பக்கூடியதல்ல. பீகார் போன்ற வட மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகள், அண்மை காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல்களில் வருகிற போது நடுநிலையாளர்கள் உண்மையிலேயே வருத்தப்படுகிற அந்த நிலைதான் இருக்கிறது. எனவே வாக்காளர்கள் ஜனநாயக முறைப்படி அவர்களுடைய இஷ்டத்திற்கு, அவருடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாக்களிக்கிற முறையினை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்ய வேண்டும். அந்த வகையில் தலைவர் கலைஞர்கள் எப்போது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு வழக்கு மன்றத்தில் மாநகராட்சியின் செயல்பாடுகளில் முக்கிய தீர்மானங்களை நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பின்னால் தெரிவிக்கலாம் என்று சொன்னபோதே, உடனடியாக தீர்ப்பு வருகிற வரை தீர்ப்பு நமக்கு சாதகமாக கூட வரலாம், ஆனால் அது வருகிற வரை காத்திருக்க வேண்டாம், குற்றச்சாட்டுக்கு உள்ளான 97 பேரும் ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்ன இந்த ஜனநாயக பண்பு என்பது திமுக கழகத்தில் இருக்கிறது. இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வன்முறை இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயமாக நடக்கும். நடத்தின என்ன நடக்குங்கிறதுக்கு என்ன காரணத்துக்கு சொல்றீங்க? இல்லை, இப்போ அதாவது நிச்சயமா நடக்குங்கிறதுக்கான காரணங்கள் அதிகாரிகளிடத்தில் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிற போது, நான் இந்த தேர்தலை வந்து முறையாக நடத்துவோம், வாக்காளர்களை அமைதியாக வாக்களிக்க வழிவிடுவோம் என்கின்ற அந்த மனநிலை, என்னதான் அரசியல்வாதிகள் அவர்களிடத்தில் எந்த விதமான கட்டளைகளை இட்டாலும் அதற்கு அவர்கள் அடிபணிய போவதில்லை. அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இந்த ஆட்சியே நாம் நினைக்காத ஆட்சி வந்துவிட்டதே, நாம் எதிர்பார்க்காத ஆட்சி வந்துவிட்டதே என்கின்ற ஆதங்கம் அரசு அலுவலர்களிடத்திலேயும் கூட இருக்கிறது, பொதுமக்களிடத்தில் இருப்பதைப் போல. எனவே அவர்கள்தான் எதுவாக இருந்தாலும் அந்த தேர்தல்களில் நடைபெறுகிற முறைகேடுகளுக்கு இவர்கள் தான் பிள்ளையார் சுழியை போட வேண்டும். அந்த நிலை என்பது இப்போது இருக்காது. இந்த முறை திமுக ஆட்சி காலத்தில் கூட யோசிக்காத உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி பிரதிநிதியாக பலரை பார்த்தவர் என்கிற முறையில் இந்த 50% இடஒதுக்கீடு தமிழக அரசியல் தளத்தில் பெண்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் என நம்புகிறீர்கள்? 50% இடஒதுக்கீடு உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் கூட சட்டமன்றத்திலேயே அதை வரவேற்று பேசினார்கள். காரணம், முதலில் இந்தியாவிலேயே உள்ளாட்சி அமைப்புகளில் 1996ஆம் ஆண்டு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தலைவர் கலைஞர்களால் வழங்கப்பட்டது. அந்த 33% என்பது இப்போது 50% உயர்த்தி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாராளுமன்றத்திலே கூட சட்டமன்ற தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம் திமுக. எனவே அந்த வகையில் இந்த 50% கூட வரவேற்கிறோம். இதில் ஒன்றும் தப்பில்லை. பெண்களிலும் கூட நிறைய திறமையானவர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். நான் பொறுப்பேற்றிருக்கிற சென்னை தெற்கு மாவட்டத்தில் 53 வட்டங்கள். இந்த 53 வட்டங்களில் பெண்களுக்கு என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிற வார்டுகள் 26. ஆனால்
நாங்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இடங்கள் 27. அவர்கள் சொன்ன அந்த 26ஐயும் தாண்டி ஒரு இடம் கூடுதலாகவே பொது இடத்திலேயும் பெண்ணை நிற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். இந்த முறை பொதுவா உள்ளாட்சி அமைப்புகளை ராஜீவ்காந்தி வந்து திரும்ப கிளைம் பண்ணுகிற போது அடிப்படை சொல்லப்பட்ட விஷயம் என்பது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட வேட்பாளர்களை நிறுத்துவது, கட்சிகள் தாண்டின ஒரு நடைமுறையை உள்ளாட்சியில் அறிமுகப்படுத்துவது அப்படின்னு. இப்போதும் சில பதவிகள் அப்படி இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரியான சில பேர் இந்த வழக்கமான அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்னங்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தணுங்கிறத ஒரு முதன்மையான கோரிக்கையா கடந்த 2-3 தேர்தல்களாக முன்வைக்கிறாங்க. இதை ஒரு அரசியல்வாதியா எப்படி பாக்குறீங்க? முதல்ல அதாவது கிராமத்தில் இருக்கிற ஒரு கடைநிலை பொறுப்புகள் என்று சொல்லப்படுகிற பொறுப்புகளுக்கு அது மாதிரி தான் தேர்தல் வந்து நடக்குது. அது அரசியல் சார்பட்டு தான் நடக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது ஜனநாயகத்துக்கு அது ஒரு நல்ல உகந்த விஷயந்தான். அதை தாண்டி வரும்போது அரசியல் தான் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குது. இப்போது அதை ஒருங்கிணைத்து ஒரு ஒரு பெரிய அரசியல் கட்சி வெற்றி பெற்றால் மட்டுமே அது ஒரு, அதாவது ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப குட்டியான அமைப்பு அதனால் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இந்த அரசியல் ரீதியாக இப்போ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நடைபெற்றால்தான் மக்களுக்கு பயன் தரும் என்பது. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது சிறப்பாக செயல்படுவதாக தொடர்ந்து அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல துறைகள் அதற்கான விருதுகளை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்னமும் போதிய கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது திமுக அரசிலும் சரி அதிமுக அரசிலும் சரி அதிகாரங்களை கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஏன் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு? இல்லை, திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிறைய அதிகாரங்கள் தரப்பட்டது. இப்போது எழும்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஊராட்சி தலைவர்கள் ஒரு 280 பேருக்கு அன்னைக்கு, அதுக்கு முன்னால் அவர்களுக்கெல்லாம் வாகனங்கள் இல்லை. வணக்கத்திற்குரிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் ஒரே நாளில் 300 வாகனங்களை வாங்கி தலைவர் கலைஞர்களின் மூலமாக ஒவ்வொரு தலைவருக்கும் தந்தார்கள். அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் கூட அங்கே வந்து அந்த வாகனங்களை பெற்று சென்றார்கள், ஊராட்சி தலைவர்கள். இது மாதிரியான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 ஊராட்சி அமைப்புகளில் தேர்தல் நடத்த முடியாமலே இருந்தது. இந்த கொட்டக்கச்சியந்தல், நாட்டார்மங்கலம் மாதிரியான ஒரு 4 உள்ளாட்சி அமைப்புகள். அது நீண்ட கால ஒரு 15-20 ஆண்டு கால போராட்டத்திற்கு தீர்வு கண்டு அங்கே தேர்தலை நடத்தி அவங்களுக்கு சிறப்பு நிதியாக ஒரு 25 லட்ச ரூபாயை கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 ஊராட்சி தலைவர்களையும் கலைவாணர் அரங்கத்தில் வச்சு ஒரு பாராட்டு விழா நடத்தி அதெல்லாம் பண்ணாங்க. ஆக இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் தேவையான அதிகாரத்தை, அது மட்டும் இல்லை, வணக்கத்திற்குரிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து அது சின்ன லெவலில் இருக்கிற ஊராட்சி மன்ற உறுப்பினர் தொடங்கி மேயர் வரைக்குமான 4 மண்டல கூட்டங்களை நடத்தி அவர்களின் குறைகளை கேட்டு பெற்று அதை தீர்த்து வைக்கிற அந்த நிலை என்பதும் இருந்தது. எனவே திமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு போதிய அதிகாரம் வழங்கப்பட்டது. இல்லை, இப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் தேவைங்கிற கோரிக்கைக்கு நீங்க என்ன மாதிரியான அதிகாரங்களை முன்வைக்க விரும்புறீங்க? இன்னமும் சென்னை மாநகராட்சிக்கு அல்லது ஊராட்சிகளுக்கு, நகராட்சிகளுக்கு இன்னமும் இந்த சில கூடுதல் அதிகாரங்கள் இருந்திருந்தா மாநில அரசுக்கு இணையா உள்ளாட்சி அமைப்புகளாக செயல்பட முடியும். இப்போ மும்பை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து இதெல்லாம் கூட உள்ளாட்சி இந்த மாநகராட்சி கண்ட்ரோல்லே வருது. ஒரு சில இது வந்து நிறைய பொறுப்புகள் ஒரு இருக்கும்போது செயல்படுத்துறதுங்கிறதுலையும் கஷ்டமாக இருக்கும். இப்போ சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் என்பதே இன்னமும் நிறைய நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு ஏராளமான திட்டங்கள் தீட்ட வேண்டியிருக்கிறது. சாலைகளை செப்பனிடுவது என்பது, சாலைகளை பராமரிப்பது என்பது போதுமான கவனம் இன்னமும் செலுத்த வேண்டியிருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை செய்து தருவதில் என்பது இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மற்ற துறைகளையும் இணைத்தால் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு மற்ற துறைகளை இணைத்து கொண்டால் சரியாக இருக்கும். இல்லைன்னா இப்போ அதிகாரம் நிறைய வேணும்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதே போதும். இப்போ நீங்கள் உங்கள் உள்ளாட்சி அமைப்புகளோட அடிப்படை நோக்கமே ரொம்ப குறுகிய அமைப்பாக இருந்தாலும் மக்கள்கிட்ட நிறைய சேவை செய்ய முடியும்னு தான். சென்னை மாதிரியான பல அடிப்படை கட்டமைப்பில் சிக்கல்கள் இருக்கிற ஒரு மாநகராட்சிக்கு நீங்கள் 200 வார்டுகளாக அதை விரிவுபடுத்தி அதை கிரேட்டர் சென்னைன்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறதன் மூலமாக ஏற்கனவே இருந்த உள்ளாட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை தானே உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் எதுக்காக சென்னை மாநகராட்சி இவ்வளவு 200 வார்டுகளை கொண்ட ஒரு பெரிய அமைப்பாக மாற்றினீங்க? நிதி வாங்குறதுல இப்போ மத்திய மாநில அரசுகளின் கிராண்ட் வாங்குறதுல இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய மாநகராட்சி ஒரு 600 சதுர கிலோமீட்டர், மும்பை எடுத்துக்கினா ஒரு 1200 சதுர கிலோமீட்டர், ஹைதராபாத் எடுத்துக்கணும்னா ஒரு 600 சதுர கிலோமீட்டர், பெங்களூர் எடுத்துக்கணும்னா ஒரு 480 சதுர கிலோமீட்டர், இது மாதிரிலாம் இருக்குது.
கொல்கத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா 163 சதுர மீட்டர், சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 174 சதுர கிலோமீட்டர். ஆக இப்போ கொல்கத்தாவுக்கும் சென்னைக்கும் இந்த மற்ற மாநகராட்சிகள் மும்பையாக இருந்தாலும், டெல்லியாக இருந்தாலும், ஹைதராபாத்தாக இருந்தாலும், பெங்களூராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கிற இப்போ மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவி என்பது, நகரங்களை மேம்படுத்துகிற போது அவர்களுக்கு கிடைக்கிற நிதி என்பது இந்த 2 மாநகராட்சிகளுக்கும் அளவு குறைவாக இருக்கும். எனவே தான் தலைவர் கலைஞர் அவர்களும் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களும் சென்னையை ஒரு 9 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 25 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு 174 சதுர கிலோமீட்டர் உள்ள பரப்பளவு உள்ள மாநகராட்சியை ஒரு 426 சதுர கிலோமீட்டர் உள்ள பரப்பளவாக மாற்றினார். அதனுடைய நோக்கமே சென்னையில் இருப்பதைப் போலவே பாதாள சாக்கடை, சென்னையில் இருப்பதைப் போலவே சாலை வசதி, சென்னையில் இருப்பதைப் போலவே பிரதான குடிநீர் குழாய்கள், மழைநீர் வடிகால்வாய்கள், இது மாதிரியான திட்டங்கள் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்ட விஷயம். மாநகராட்சி மேயராக இருந்தவர் என்கிற முறையில் சட்டமன்ற உறுப்பினராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். தமிழக சட்டப்பேரவையினுடைய நீங்கள் பங்கேற்ற கூட்டத்தொடர் பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது. ஜனநாயக மரபுகளை தொடர்ந்து எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து மீறுறாங்கன்னு விமர்சனம் வைக்கிற அளவுக்கான விஷயமாக இருந்தது. போட்டி சட்டசபையே சட்டசபைக்கு வெளியே நடத்துறது மாதிரியான நிகழ்வுகள் எப்படி ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும்னு திமுக நம்புது? இப்போது இந்த சட்டமன்றத்தில் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இந்த சட்டமன்றத்திற்கு எதிர்க்கட்சியின் தலைவராக தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். சட்டமன்றம் நடக்கிற ஒவ்வொரு நாளுமே காலையில் 9:30 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கெல்லாம் வந்து, 10 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கு வந்து அறையில் உட்கார்ந்து வருகிற சட்டமன்ற உறுப்பினர்களை வரவேற்று அவர்களோடு யார் யார் எந்த துறையில் பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி மாலை முடிகிற வரை இருந்து செல்லுகிற பழக்கம் என்பது எதிர்க்கட்சி தலைவரிடத்தில் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அது மாதிரி வந்து போகிறதுங்கிறது எங்களுடைய அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த துறை வாரியாக பேசுவதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் பேசுகிற அந்த முத நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு, வெரி ஃபஸ்ட் டே சட்டமன்றம் கூடுகிற போதே கவர்னர் உரை மீதான விவாதத்திற்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு நான் காலையில் வீட்டிலிருந்து கிளம்புகிறேன். வணக்கத்துக்குரிய எதிர்க்கட்சி தலைவரிடத்திலிருந்து ஒரு தொலைபேசி எண், ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க தெரியுமா? ஆமாங்க, நான் தான் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பேச போகிறேன். என்ன புகழ்ந்தோ தலைவரை புகழ்ந்தோ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னாரு. இல்லைங்க, நான் நாள் பேச போகிறேன், கன்னி பேச்சு, உங்களை 2 வார்த்தை பேசிட்டு அதெல்லாம் சொல்லவே கூடாது, அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. என்னை புகழ்ந்தே பேசாமல் பேசினார். நீங்கள் அன்றைக்கி என்னுடைய தொடக்க பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். அது மாதிரி பேசி தான் ஆரம்பித்தோம். 3 தடவை பேசியிருக்கிறேன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில். கவர்னர் உரை மீதான விவாதத்தில் பேசியிருக்கிறேன், ஒரு இந்த சட்ட முன்மொழிவை எதிர்த்து பேசியிருக்கிறேன், கடைசியாக உள்ளாட்சி மானியத்திலும் பேசியிருக்கிறேன். ஆக 3 மிக முக்கியமான நிகழ்வுகளில் நீண்ட நேரம் பேசி அநேகமாக ஒரு நிறைய செய்திகளையும் அன்றைக்கு பதிவு செய்வதற்கு தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தார்கள். இந்த 3 நிகழ்வுகள்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எங்களுடைய பேச்சில் கண்ணிய குறைவு, அந்த விதிகளுக்கு மாறான விஷயங்கள் என்பதே இருக்காது. ஆனால் அந்த உள்ளாட்சி மானியத்தில் நாங்கள் பேசும்போது முதல்வர் அவர்கள் எதிரில் உட்காந்து 8 தடவை குறிப்பிட்டார்கள். 8 தடவை எழுந்து குறுக்கிட்டு பேசினாங்க. ஆனாலும் கூட நாங்கள் நிதானம் தவறாமல் செய்திகளை சொல்ல வேண்டிய செய்திகளை மட்டுமே சொன்னோம். ஆக எதிர்க்கட்சி என்பது சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்வதெல்லாம் என்ன கண்ணியமான இல்லை, அவங்க சொன்னது நம்ம பார்க்கணும்ல. அவங்க சொன்னதை என்ன அதாவது சபாநாயகர் திமுகவின் சார்பில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பெரிதாக்குகிறார். ஆனால் எதிர்க்கட்சியினர் சொல்லுகிற 100 வார்த்தைகளை, அது திமுகவையும் தலைவர் கலைஞரையும் வணக்கத்துக்குரிய தளபதியையும் விமர்சிக்கிற விஷயங்களை ஒன்றுமில்லை என்று சபையிலே குறிப்பில் குறிப்பேற்று விடுகிறார். திமுக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை பெருசாக்கி சபை குறிப்பிலிருந்து எடுத்துறன்றாங்க. பத்திரிகையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும், அதுவும் மனசாட்சி உள்ள பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளும் கட்சி எந்த அளவுக்கு விதிகளை மீறி எந்த அளவுக்கு அந்த சட்டப்பேரவை தலைவர் நடந்து கொண்டார் என்பதை நேரடியாகவே மக்கள் பார்த்தார்கள், பத்திரிகையாளர்களும் பார்த்தார்கள். இல்லை, அதுக்கு நீங்கள் மக்கள் மன்றத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு பதிலாக போட்டி சட்டசபை நடத்துவது என்பது தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்கள் பிரதிநிதிகளினுடைய அவைக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துகிற செயலாக. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும்பாடு என்று எங்களை நீக்கி வைத்த அத்தனை நாட்களும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நீங்கள் சொன்ன மக்கள் மன்றத்திலே போய் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். வணக்கத்திற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் சென்னையில் ஒரு கூட்டத்திலும், தளபதி அவர்கள் திருச்சியில் ஒரு கூட்டத்திலும், மதுரையில் ஒரு கூட்டத்திலும், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கான இடங்களில் மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறோம். இது இந்த சட்டமன்ற சபாநாயகர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு மாதிரி நிகழ்வு தான் இது. ஏற்கனவே அதிமுகவினர் கூட அதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மாதிரி
உதவியாக செய்யவில்லை, கிண்டலும் கேலியுமாக செய்தார்கள். இது மாதிரி கூட்டமாகத்தான் நடத்தப்பட்டது. இந்த முறை இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட பெருமழை வெள்ளத்தை எதிர்பார்க்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. இந்த முறை சென்னை எப்படி தயாராகி கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் எல்லா கால்வாய்களும் பீரியாடிக்கலி டீசில்ட்டிங் என்கின்ற வகையில் டீசில்ட் செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கான கால்வாய்கள் சென்னையில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு 10 அல்லது 15% கால்வாய்கள் தான் இந்த ஆண்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற கால்வாய்கள் எல்லாம் தூர் அடைந்து நீர் போகாத நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே திமுக ஆட்சியில் வாங்கி தரப்பட்ட அந்த ஜேஎன்என் நிவாரணம் திட்டத்தின் கீழே புதிதாக 500 கிலோமீட்டர் நீளத்திற்கான கால்வாய்கள் கட்டி முடிக்கப்பட்டு அந்த இன்டர்லிங்க் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலேயும் இணைக்கும் பணிகளை செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே சிறிய மழை வந்தால் கூட, ஒரு 2-3 சென்டிமீட்டர் மழை வந்தால் கூட ஆங்காங்கே தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கிறது. ஆனாலும் கூட 18 சென்டிமீட்டரோ 20 சென்டிமீட்டரோ 40 சென்டிமீட்டரோ எது வந்தாலும் கடந்த ஆண்டை போல பாதிப்பு இந்த ஆண்டு வரக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமான இது. ஏன்னா கடந்த ஆண்டு வந்த பாதிப்பு மழையினாலோ வெள்ளத்தினாலோ வந்ததல்ல, செம்பரப்பாக்கம் ஏரியின் நீர் திறப்பினால் வந்தது. இப்போவாவது பொதுப்பணித்துறையின் அதிகாரிகளுக்கு அரசாங்கம் போதிய அதிகாரத்தை வழங்கி, ஏரி நிரம்பிவிட்டால் நீயாகவே திறந்து விடு என்கின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கினால் வெள்ளம் வராது, பாதிப்பும் இருக்கு. கடந்த திமுக ஆட்சியிலும் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கூவத்தை தூய்மைப்படுத்துகிற திட்டம். நீங்க சொல்ற அந்த பெருவெள்ளத்தின் போது கூவம் நதி தாமாகவே சுத்தமாகி இருந்த ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இப்ப அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. அதை திரும்பவும் மீண்டு கொண்டு வருவதற்கு உள்ளாட்சி அமைப்புகளும் சட்டமன்றத்திலும் திமுக எடுத்துரைக்குமா? அதை நீங்க முன்மொழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமா. ஏன்னா கூவம் சீரமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மக்களின் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு மேம்பாலம், உஸ்மான் சாலையில் மேம்பால திறப்பு விழா ஒன்று நடைபெற்றது. முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகிற போது சொன்னார்கள், மேம்பாலங்கள் திறப்பது என்பது போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கும் போக்குவரத்து மேம்படுத்துவதற்குமான இந்த நிகழ்வு என்பது பாராட்டக்கூடியது தான். ஆனால் நான் மிகவும் பாராட்டுவேன் என்று சொன்னால் ஒரு விஷயம், என்றைக்கு கூவம் சீர்படுகிறதோ அன்றைக்குத்தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். என்றைக்கு நம் வீட்டு குழந்தைகள் அந்த கூவத்தில் குளித்து மகிழ்கிற நிலை வருமோ அன்றைக்குத்தான் நான் சந்தோஷப்படுவேன் என்றார்கள். மறுநாளே வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் கூவம் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்கி சென்னையில் இருக்கிற நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கான அறக்கட்டளை ஒன்றை நிர்வாக்கி, அந்த அறக்கட்டளையின் மூலம் வணக்கத்துக்குரிய தளபதி தலைமையில் நாங்களும் அதிகாரிகளும் சிங்கப்பூருக்கு சென்று கூவம் ஆற்றை போல் 100 மடங்கு மோசமாக இருந்த சிங்கப்பூர் ரிவர், அந்த ஆறு கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இதைவிட மோசமாக இருந்திருக்கிறது. அந்த ஆற்றை அன்றைய பிரதமர் லீ குவான் யூ அதை சீர்படுத்தி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு சிறந்த நதியாகவே மாற்றியிருக்கிறார். எனவே அந்த செய்த அதிகாரிகளிடத்தில் கலந்து பேசி, அந்த நிறுவனத்தாரிடம் கலந்து பேசி, இங்கே அதை போலவே செய்வதற்கான திட்டங்களை திட்டமிட்டு கூவம் ஓரத்தில் இருக்கிற லேங்ஸ் கார்டன், டேம்ஸ் ரோட், சிவானந்தம் சாலை போன்ற பல்வேறு இடங்களில் இருந்த ஆயிரக்கணக்கான குடிசைகளை மாற்றி அங்கே புதிய பூங்காக்களை உருவாக்கி, இந்த ட்ரைனேஜ் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை கழிவு நீர் கூவத்தில் இணைகிறதோ அதையெல்லாம் துண்டித்து புதிய அந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதற்கான அந்த பணிகள் எல்லாம் அப்பொழுதே தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை பொறுத்தவரை சிங்கப்பூர் ரிவரே கூட 10 ஆண்டுகளின் ஓயாத உழைப்புக்கு பிறகு மட்டுமே அது இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. கூவத்தை பொறுத்தவரை ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ ஓராண்டிலோ செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக, 10-15 ஆண்டு காலத்திற்கு தொடர்ச்சியாக செய்கிற விஷயம். அதை திமுக ஆரம்பித்து வைத்தது. தொடர்ச்சியாக வந்திருந்த அதிமுக கடந்த 5 ஆண்டுகளும் இப்போதும் செய்திருந்தால் இவருடைய ஆட்சி காலம் முடிவதற்குள் இந்த கூவமாறு உண்மையிலேயே மணக்குமாறாக இருந்திருக்கும். செய்யாமல் இருக்கிறார். இல்லை, இப்போ பொதுவாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மாநில அரசை நம்பி இருக்கணும். அப்போது அதிமுக கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தேன்னா குறைஞ்சபட்சம் எதையாவது நான் கேட்டு பெறவாவது முடியும். திமுக கவுன்சிலர் நான் தேர்ந்தெடுத்தா எனக்கு என்னுடைய வார்டுக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு சாதாரண வாக்காளனா என்னுடைய கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, அரசாங்கத்தின் சார்பில் மாநகராட்சிக்கு உதவுவது என்பது பெரிய அளவில் எப்போதுமே இருந்ததே இல்லை. மாநகராட்சியில் கிடைக்கிற நிதி, மாநகராட்சி நிர்வாகம் என்பது ஒரு தனி அமைப்பு. இந்த தனி அமைப்பிலே தான் இவர்கள் வார்டு கமிட்டி என்றும், அதாவது முதலில் கவுன்சிலர், அப்போ வார்டு கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி, மேயர், கவுன்சில், இந்த மாதிரியான ஒரு பெரிய அமைப்பு அது. இது அரசாங்கத்தை சார்ந்து தான் 100% இருக்க வேண்டியதில்லை. இதனுடைய நிதி நிர்வாகம் இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதுக்கு எந்த அரசாங்கமும் இல்லைனாலும் சிறப்பாக செயல்படுத்த முடியும். எனவே அரசாங்கத்தை எதிர்நோக்கி காத்திருப்பது என்பதை தாண்டிலும் பொறுப்புக்கு வருபவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் சிறந்த
திறந்த மனதோடு சிறந்த வகையில் செயலாற்றினால் நிச்சயம் மக்களின் எதிர்பார்ப்புகளை 100% நிறைவேற்றிட முடியும். எனவே அந்த ட்ரைனிங் திமுக காரர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பொற்காலமாக திமுக ஆட்சியை ஒவ்வொரு முறை மு.க. ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நம்பர் ஆஃப் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தினதுன்னு பார்க்கிற போது அதிமுக அரசு துணிஞ்சு பல நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி இருக்கிறாங்க, புதிதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு 12 மாநகராட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இந்த முன்னெடுப்பை திமுக ஏன் செய்யலைன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 2 நகராட்சிகளை தான் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்கிறார்கள், தஞ்சாவூரும் திண்டுக்கல்லும். திமுக ஆட்சி காலத்தில் 6 மாநகராட்சிகள் தான் 2006 இருந்தது. வணக்கத்திற்குரிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற தளபதி அவர்கள் தூத்துக்குடி, ஈரோடு, வேலூர் இது போன்ற ஒரு 4 மாநகராட்சிகளை அன்றைக்கு தரம் உயர்த்தி நகராட்சிகளை தரம் உயர்த்தி மாநகராட்சிகளாக மாற்றி காட்டினார்கள். அதிலும் கூட குறிப்பாக ஈரோடை பொறுத்தவரை தந்தை பெரியார் அவர்களே அவர் நகராட்சி தலைவராக இருந்தபோது இந்த ஈரோடு மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று தன் கைப்படவே எழுதிய ஆவணங்கள் என்பது இன்னமும் நடவடிக்கை குறிப்பேடுகளிலே இருக்கிறது. அந்த தந்தை பெரியாரின் கனவே நிறைவேற்றப்பட்டது என்பதே திமுக ஆட்சி காலத்தில் தான். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் கடந்த அதிமுகவை பொறுத்தவரை இவர்களுடைய 5 ஆண்டு காலத்தில் 2 நகராட்சிகள் மட்டுமே மாநகராட்சிகளாக தரம் இதுல ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, நம்ம வந்து பேர் மட்டும் மாற்றம் செய்வது என்பது எந்த வகையில் அதற்கு இப்போ நீங்க சென்னைக்கு வந்து மாநகராட்சியாக இருப்பதற்கான கட்டமைப்பு இங்க இருக்கிறது. நீங்க மதுரைக்கோ கோவைக்கோ இவற்றையெல்லாம் நம்ம முன்னெடுக்க முடியும். ஆனா தஞ்சாவூருக்கும் திண்டுக்கலுக்கும் அதற்கான என்ன கட்டமைப்பு இருக்கிறது? நீங்க கட்டமைப்பு பலப்படுத்தாமல் வெறும் நகராட்சிங்கிறது மாநகராட்சின்னு மாத்துறதும் நகராட்சி தலைவரை மேயரா மாத்துறதும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது அந்த கட்டமைப்பை எப்படி விரிவுபடுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நீங்க சொன்னது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா ஒரு நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்ததற்கு பிறகு அதனுடைய நோக்கமே என்னவாக இருக்க வேண்டும் என்றால், மாநகர பகுதிகளில் இருக்கிற அடிப்படை வசதிகளை நம்மோடு இணைத்து கொண்ட பகுதிகளிலேயும் ஏற்படுத்தி தர வேண்டும். சென்னை மாநகராட்சி கூட 174 சதுர கிலோமீட்டரை 426 சதுர கிலோமீட்டராக உருவாக்கியதற்கு பிறகு இந்த அதிமுக ஆட்சியாளர்கள் இதுவரை இந்த 9 நகராட்சிகளிலே 8 பேரூராட்சிகளிலே 25 ஊராட்சிகளிலே இருக்கிற பள்ளிகளை கூட இன்னமும் மாநகராட்சி பள்ளிகளாக மாற்றிடவில்லை, மருத்துவமனைகளை இன்னும் மாநகராட்சி மருத்துவமனைகளாக மாற்றிடவில்லை. என் நிர்வாகத்திலே கூட 200 வார்டுகள் இருக்கிறது. ஏற்கனவே அந்த 155 வார்டுகளைத்தான் சுருக்கி 107 வார்டுகளாக ஆக்கினோம். 107 வார்டுகளாக ஆக்கி திருவள்ளூர் மாவட்ட எல்லையிலிருந்து சென்னையோடு இணைந்த வார்டுகள் என்று ஒரு 61 வார்டுகளும் 62 வார்டுகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து சென்னை மாநகராட்சியோடு ஒரு 31 வார்டுகளையும் இணைத்து 93 வார்டுகளை சென்னையோடு இணைத்து 200 வார்டுகளாக ஆக்கப்பட்டது. ஆனால் 200 வார்டுகளுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னு பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சி ஆணையர். அப்போ இந்த 200 வார்டும் யார் கண்ட்ரோலில் நிர்வாக வசதிக்காக இருக்கணும்னா கலெக்டர் கண்ட்ரோலில், சென்னை கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்கணும். மற்ற இடங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் கலெக்டர் கண்ட்ரோல் இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் அது இன்னமும் முறைப்படுத்தவில்லை. 32 மாநகராட்சி வார்டுகள் இன்னமும் திருவள்ளூர் கலெக்டர் தான் போய் இதில் போய் பார்க்கணும். நம்ம அந்த காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கணும். இங்கே திருவள்ளூர் ஆஃபீஸில் 61 வார்டுக்கு போய் பார்க்கணும். இந்த நிலையை கூட இந்த நிர்வாகத்தில் இருக்கிற சிறிய குறைகளை கூட இன்னமும் செய்யாமல் இருப்பது என்பது தான். அதனால் நமக்கு ஒரு ஏன் இதை போய் மாநகராட்சி ஆக்கினா என்ன, ஆக்கலைன்னா என்ன, ஒன்றுமே பண்ணலையே. இந்த ஸ்கூலை வந்து ஏற்கனவே 51 நகராட்சி பள்ளி, இன்னமும் 51 நகராட்சி பள்ளியாக தான் இருக்குது. ஆலந்தூர் சுகாதார மையம் இன்னமும் ஆலந்தூர் சுகாதார மையமாக தான் இருக்குது. அது எப்போ பெருநகர சென்னை மாநகராட்சி மையமாக மாற்றுறது, சுகாதார மையமாக மாற்றுறது, 51 நகராட்சி பள்ளியை சென்னை பள்ளியாக எப்போ மாற்றுறது, அதெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற கேள்வி இப்போ மக்களிடத்தில் எதுக்கு இதை மாற்றி என்ன பிரயோஜனம், மாற்றலைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது. அதை மாற்றுகிற போதே அந்த பகுதிகளுக்கு தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற அந்த எண்ணத்தோடு மாற்றினால்தான் பொருத்தமாக இருக்கும். பொதுவாகவே அரசியல் தலைவர்களுக்கு மக்களுக்காக நிறைய உழைக்கிறவர்களுக்கு உடல்நலக்குறைவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுகிற போது அது குறித்த முறையான செய்திகள், முறையான அறிவிப்புகள் மக்களுக்கு வழங்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒவ்வொரு முறையும் இருக்கிறது. நீங்கள் சோனியா காந்தியிலிருந்து தொடர்ச்சியாக பேசலாம். திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்காக சென்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கும் அப்போது வரைக்கும் பதில் அளிக்கவில்லை. இப்போது தமிழக
முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக இந்த அரசியல் கட்சி தலைவர்களின் உடல்நலம் சார்ந்த அறிவிப்புகள் முறையாக மக்களுக்கு சென்று சேராததற்கு ஏதேனும் பிரத்யேக காரணங்கள் இருக்கிறதா? இல்லை, இப்போ திமுகவை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பேரப்பிள்ளையோடு விளையாடி கொண்டிருந்த போது ஊஞ்சலிலிருந்து கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃப்ராக்சருக்காக லண்டனில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அது அப்போ எல்லாருக்கும் தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனால் ஊடகங்கள் வேறு மாதிரி ஏதாவது செய்தி சொன்னாலும் கூட அவருடைய அந்த அது வெளிப்படையான விஷயம். அதுக்கப்புறம் போகிறதுங்கிறது எப்போயாவது சொல்லிட்டு தான் போவார், டெஸ்ட்டுக்கு போகிறேன்னு தான் போவாங்க. இப்போ அது பரிசோதனைக்கு தான் போகிறாங்க. அதில் ஒன்றும் அவருக்கு அந்த வெளிப்படுத்துகிற டெய்லி காலையில் வந்து 1 மணி நேரம் நடக்கிறாரு, 1 மணி நேரம் யோகா பண்ணுறாரு, டெய்லி காலையில் ஒரு 18-20 மணி நேரம் உழைக்கிறாரு. அது உடல் நலங்கிறது ஒரு வெளிப்படையான விஷயந்தான். இப்போது சோனியா காந்திக்கு சொல்லலைங்கிறது தெரியல, அது எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நிலை கூட தமிழக அரசு தெளிவுபடுத்தணும். அது ஒன்றும் தப்பு இல்லை. உடலுங்கிறது எலும்பும் சதையும் நரம்புமான ஒரு விஷயந்தான். எல்லாருக்கும் அது வர்றது என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, இப்போ இந்த புகார்கள் வருகிற போது இந்த புகார்களுக்கு மறுப்பு சொல்றது வந்து தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு ஏதேனும் ஒரு விதமான அவநம்பிக்கையை ஏற்படுத்தினோம்னு தலைவர்கள் பயப்படுறாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லை, அது இப்போ நீங்க லண்டன் குறித்து ஸ்டாலினுடைய லண்டன் பயணம் குறித்து வெளிப்படையாக தான் இருக்காரு. ஆனா மற்றபடி தொடர்ச்சியாக மு க ஸ்டாலினுடைய உடல்நலம் குறித்த புகார்களுக்கு திமுக தரப்புல இருந்து பெரிய அளவிலான விளக்கம் இல்லை. அதாவது யூகங்களுக்கும் அதுக்கு போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? பொய்யான யூகங்கள் வேண்டுமென்றே பதப்பப்படுகிற வதந்திகளுக்கும் யூகங்களுக்கும் பதில் சொல்லுங்கிறது இல்லை. உண்மை யதார்த்தம் என்னவோ அதை சொல்லிட்டு போறோம், சொல்லினே இருக்கிறாங்க தொடர்ந்து. இப்போ தற்போதைய நிலைமைக்கு திமுக தரப்புல இருந்து என்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது இப்போ தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்த விஷயங்கள்? இல்லை, அவங்க நல்லா இருக்கணும். தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர் ஆளும் கட்சி பொறுப்பிலிருந்து ஏகப்பட்ட விமர்சனங்களை ஏகப்பட்ட அந்த இதெல்லாம் நடந்திருந்தாலும் கூட தலைவர் கலைஞரும் தளபதியும் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய அளவில் அவருடைய உடல் நலம் தேடி மீண்டும் வந்து அவருடைய பணியினை தொடங்க வேண்டும் என்று தங்களுடைய விளைவினை தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாகவும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய பணி தொடர்பாகவும் சென்னை மாநகராட்சியினுடைய கடந்த கால எதிர்கால செயல்பாடுகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்கணுங்கிறது குறித்தும் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியில வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டமைக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாகவும் வியூகம் நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.